ஆமென். நிஜமான எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய உன்னத திட்டம். நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழணும். சபைக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். எப்பொழுதுமே நாம் ஒரு குறையா நம்ம வாழ ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஆமென். எப்பவுமே நான் பஞ்சத்தில் இருக்க ஆண்டு ஒரு நேரம் வரும். ஆனா எல்லா நேரமும் அப்படி இருக்க ஆண்டவர் விருப்பப்பட மாட்டார். ஒரு கட்டத்துல பஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில வரும், பசி நம்முடைய வாழ்க்கையில வரும், நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆனா இது தொடர்ச்சியா இருக்காது. ஏனென்றால் நான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரையும் சிறியவரையும் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது எந்த மனுஷன்ல ஆண்டவர் பாக்குறது இல்ல. நீ எத்தனை வருஷம் விசுவாசில ஆண்டவர் பாக்குறது கிடையாது. நீ எனக்கு பயப்படுறியா? ஆமென். அப்ப அவருக்கு பயந்தவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஒருவனையும் அவர் ஏமாற்றுகிற தேவன் அல்ல, ஒருவனையும் அவர் தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. எப்பொழுது நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமோ அப்பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் இல்ல நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். ஏன்னா நான் என் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னை அழைத்தவர் என்னை ஆசீர்வதித்து நடத்தவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ நான் ஆசீர்வாதமாய் வாழ்வது இந்த உலகத்தில் தேவையான ஒன்றுதான். ஆமென். ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நான் எங்கேயும் தரமாட்டேன்னு ஆண்டவர் சொல்லல. ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணப்பட்டது. அப்ப நான் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு தேவையானது ஒண்ணு என்னன்னா, இந்த காட்ஸ் ஃபியர், தேவ பயம் நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதுமே இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவ பயம் என்பதை எல்லா மனிதரும் கடைபிடிக்க ஆண்டவர் விரும்புகிறார். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை நம்மாலே மாற்றிவிட முடியாது. ஒரு வாலிபுள்ள என்ன பண்ணலாம், ஒருத்தனை விரும்பி திருமணத்துக்கு முன்னெடுக்கும் போது பாஸ்டர் கட்டுறா அந்த பையன் நல்ல பையனா அப்படின்னு கேட்கும் பொழுது, நல்ல பையன் தான் பாஸ்டர், எல்லாத்தையும் நல்லா இருப்பாப்புல, என்ன மாசத்துல ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரே ஒரு தடவை தண்ணி அடிப்பாப்புல, ஆமத்தம் நல்லவர் தான், ஆமத்தம் நல்லவர் தான். நான் போயிட்டா எப்படியாவது என்ன பண்ணிடுவேன், நான் போயிட்டா எப்படியாவது மாத்திடுவேன். விளங்கும் ஆத்ம பாரம், அந்த ஆத்மா எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போயிடணும். ஆமென். நம்மளால அதெல்லாம் மாற்ற முடியாது. ஆமென். ஒரு நாளும் நான் தீமையை மாற்ற முடியாது. நான் தீமையை விட்டு விலகணும். ஆமென்.